போய் ஸ்ரீகிட்ட பேசுடா. பேசாமே ஒரு வருஷம் போயிடுச்சு. இங்கே பாரு, எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா ஸ்ரீ வேர்த்தம் கூட போயிடுவா பாரு. தயா, நீ ரொம்ப கோவப்படுறடா. அதனால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜி பையன் அவனைய பார்க்கணுன்னு சொன்னான். யாரா அவன்? ஹலோ. அடிக்கடி கோவப்படுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே இருக்கிறது தான். நான் அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, முடியல. ஏய், இதெல்லாம் ஈஸி தான். முதல்ல மைண்ட் டைவர்ட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணு. சச் அஸ் மூவிஸ், ட்ராவல் பண்ணுறது, மியூசிக், அப்புறம் கார்ட்டூன்ஸ். கார்ட்டூன்ஸா? டேய், இன்னொரு விஷயம், சுகர் கம்மி பண்ணிக்கோ. ஏன்டா இப்போ பாரு சோகமாகவே இருக்க? இது வரைக்கும் எல்லாரும் என்னையே கோவமா இருக்கேன்னு தான் கேட்டிருக்காங்க, உன்னை தவிர. அங்கே பாரு, யோகாலாம் பண்ணுறாங்க. தயா, நீ முன்னாடி மாதிரி இல்லைடா, ரொம்ப மாறிட்டடா. நான் என்னடா மாறினேன்? எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் முதல்ல இருந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. தேங்க்யூ. For what? இப்போல்லாம் நான் யார்கிட்டையும் கோவமே போகிறது இல்லையாமா. எல்லாம் ஒன்றால தான். ஏன்டா நிறுத்திட்ட? டேக் ஒன்று பிடிச்சிருக்கு போல. ஸ்ரீயை விடவா? அவள்கிட்ட எப்போ சொல்ல போற? எதை? காதல். பயமா இருக்கு. அவ வேணான்ட்டா பேசவே முடியாதுல்ல. அவ ஓகே சொல்லிட்டா பேசிட்டே இருக்கலாம்ல. போய் பேசுடா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? ஸ்ரீ, சொல்லுதயா. அவ முன்னாடி போய் நின்னா வார்த்தையே வர மாட்டேங்குது. ஹே, ஒரு நிமிஷம். சொல்லுதயா, டைம் ஆச்சு. ஏதாச்சும் பேசுறியா? அமைதியாகவே இருக்க. உன்கிட்ட நிறைய பேசணும் ஸ்ரீ. அப்படியா? அவ்வளோ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். கால் பண்ணுறியா? பாய். இப்படி சொல்லாமே விட்டுட்டா கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவத. பேசியிருக்கலாமோ? சொன்னதுக்கப்புறம் ஏன்டா சொன்னான்னு ரிக்ரெட் பண்ணாமல் இருந்தா சரி. கண்டிப்பாக மாட்டேன். ட்ரஸ்ட் இன் மீ. தயா, வர சொல்லிட்டு ஏன்டா பேசாமலே இருக்க?
நான் பேசி முடிக்கிற நீ எதுவும் இடையில பேச சரியா? அவட்ட நிறையா பேசணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஐ லவ் யூ ஸ்ரீ. நிஜமாக தான் சொல்கிறியா? நீ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இனிமேல் பேச மாட்டியா? இல்லை, பேசாமலே போயிடாதுன்னு சொல்ல வந்தேன். எனக்கு ஒன்று பிடிக்கும்டா, ஆனால் இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் தானே சரி? உனக்கு வேணும்னா அது ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். எனக்கு அது ஈஸியும் கிடையாது, அதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது. அப்புறம் நான் பேசாமலாம் போயிட மாட்டேன். இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். யார்கிட்டயும் சொல்ல வேணாம் சரியா? தயா, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நீ உன் மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத. பாய் தயா. பாய். பாய். என்ன சொன்னாவ? வேணான்னு சொல்லிட்டேன். உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். உன்னை அடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னு வையேன், அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டல. அவள் கண்டிப்பாக ஓகே சொல்லுவான்னு நானும் நினைக்கலடா. அப்புறம் எதுக்கு புஷ் பண்ண? இல்லையா விளையாட்டா இருக்கா உனக்கு? சொன்னதுக்கப்புறம் ஏன்டா சொன்னேன்னு ரிக்ரெட் பண்ணாமல் இருந்தால் சரி. கண்டிப்பாக மாட்டேன். ட்ரஸ்ட் இன் மீ. ஏதாச்சும் பேசலாம்ல? அதான் எஸ் ஒன்று ஆன்சர் கிடச்சிருச்சுல, அப்புறம் என்ன? ஸ்டக்காகி நிற்கிறதுக்கு ரிஜெக்ஷன் எவ்வளோ பெட்டர் தயா. டே தயா, எங்கடா பண்ற? வா. நீ போ, நான் வரேன். எனக்காக இவ்வளோ பண்ணுறியே, என்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறியா என்ன?